வாழ்வளிக்கின்ற நாம் வல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அதிகாலை வேளையில் தேவன் அருளிய தூதோடு கூட உங்களை சந்திப்பதில் தான் எத்தனை மகிழ்ச்சி. இன்றும் கூட நாம் ஒரு வார்த்தையை தியானிக்க ஆண்டவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். யோசுவாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்புக் கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன் என்று சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான் நாம் இன்றைக்கு தியானிக்க ஆண்டவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். பல நேரங்களில் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளாகிய நாம் மனம் சோர்ந்து போகிறோம், கவலை கொள்ளுகிறோம். நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை என்று யோசுவாவால் அனுப்பப்பட்டதான 2 தூதர்கள் எரிகோவை பார்க்கும்படியாய் போனார்களாம். அப்பொழுது அந்த தேசத்தில் அவர்கள் ராகாப் என்கிற ஒரு வேசியை அவர்கள் கண்டார்கள். அவருடைய வீட்டிற்கு அவர்கள் போன பொழுது அவள் சொன்ன ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்புக் கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன் என்று அவள் சொன்னாள். எத்தனை ஆச்சரியம் பாருங்கள். தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு சோர்ந்து போகிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய தேவன் செய்கிற கிரியைகளை பார்த்து, காரியங்களை பார்த்து, அற்புதங்களை பார்த்து உலகம் சோர்ந்து போக வேண்டும். ஒரு பயம் அவர்களுக்குள் உண்டாயிற்று. இன்றைக்கு உலகத்தாரை காட்டிலும் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளாகிய நாம் தான் அதிகமாய் சோர்ந்து போகிறோம், கவலை கொள்கிறோம். இங்கே ராகாப் எனும் வேசியோ தன் தேசத்து ஜனங்கள் எவ்வளவாய் பயந்து போயிருக்கிறார்கள். எதற்காக? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஜனங்களுக்கு தேசத்தை ஒப்புக் கொடுத்தார் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அவர்கள் பயந்தார்களாம். அத்தோடு மாத்திரமல்ல, இன்னும் என்னவெல்லாம் செய்ய போகிறாரோ என்று நினைத்து இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவர்கள் சோர்ந்து போனார்களாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய சத்துருக்களை ஜெயம் எடுக்க, அவர்களை சரிக்கட்ட நம்மோடு கூட தேவன் இருக்கிறார். நம் தேவனுடைய கிரியைகளை பார்த்து, தேவன் நமக்கு செய்கிறதான காரியங்களை பார்த்து உலகம் பயந்து சோர்ந்து போக வேண்டுமே தவிர நாம் ஒருபோதும் சோர்ந்து போகவே கூடாது. எது நிமித்தமா இன்றைக்கு நீங்கள் மனம் சோர்ந்து போயிருக்கிறீர்கள்? தேவன் எல்லாவற்றையும் சரி கட்டுவார். தம்முடைய வல்லமையை தேவன் வெளிப்படுத்துகிற பொழுது பார்க்கிற யாவரும் பயந்து சோர்ந்து போவார்கள். இனி அவர்கள் நம்மோடு கூட யுத்தம் செய்யாதபடி, வழக்காடாதபடி, போராடாதபடி தேவன் நம்மை குறித்த பயமும் அவர்களுக்கு உண்டாக செய்வார். எல்லா போராட்டங்களையும் சூழ்நிலைகளையும் ஜெயமெடுக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்கள் ஏன் பயந்து சோர்ந்து போயிருக்கிறீர்கள்? உங்களை பார்த்து அவர்களெல்லாமா திகிலடைந்து சோர்ந்து போக வேண்டும். நீங்கள் தேவனை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். அவர் உங்களுக்காய் எல்லாவற்றையும் நீதி சரி கட்டுவார். நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். உங்களை பார்த்து அவர்கள் சோர்ந்து போகத்தக்கதாய் தேவன் கிரியை செய்வார். அன்பின் பரலோக பிதாவே, பல நேரங்களில் நாங்கள் சோர்ந்து போய் விடுகிறோம் சுவாமி. எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறேன். எங்களுக்காக எல்லாவற்றையும் நீதி சரி கட்டுவீர்
என்கிற ஒரு தைரியத்தை இன்றைக்கு எங்களுக்கு தாரும். நாங்கள் சோர்ந்து போகும்படியாக அல்ல, எங்களை சோர்வுற செய்கிற யாவரும் சோர்ந்து போய் பயந்து ஓடத்தக்கதாய் நீர் கிரியை செய்ய போவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இனி நாங்கள் சோர்ந்து போவதில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.